மற்றும் ஒரு அண்மை செய்தி, மாணவனை தற்கொலைக்கு தூண்டியதாக ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடைய நிகர செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது தஞ்சாவூர் மாதாக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் சீனிவாசன் மணிமேகலை தம்பதியினர். இவர் தனியார் பேட்டரி கடை நடத்தி வருகிறார். இவரது ஒரே மகன் ஸ்ரீராம் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்தில் அருகே ஒரு தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை வீட்டில் தனது அறையில் தூக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். எதுவும் புரியாத பெற்றோர்கள் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்ததை உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனை அடுத்து மாணவனின் இறப்பை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு உடற்கூறு ஆய்வுக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் பெற்றோர்கள் வீட்டுக்கு சென்று மாணவனின் அறையை பார்த்தபோது கடிதம் ஒன்றானது சிக்கினது. அதில் பள்ளி வகுப்பறையில் தனது தோழியுடன் பேசிக் கொண்டிருந்த போது அதை பார்த்த 11ஆம் வகுப்பு ஆசிரியர் சிம்காஸ் என்பவர் தவறாக புரிந்து கொண்டு தரைக்குறவாக பேசியதாகவும், மேலும் சக மாணவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியதாகவும் பேசியதாக கூறியதை அடுத்து தற்கொலை செய்து கொண்ட மாணவன் உடனடியாக அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் பள்ளி அருகே முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்த தஞ்சை மாவட்ட காவல்துறை அதிகாரி அதன் பிறகு அந்த ஆசிரியர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.